முக்கிய செய்தி. சட்டமன்ற தேர்தல் களத்தில் 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்திட வழி ஏற்படாதா என நினைத்த சதிகாரர்களின் எண்ணங்கள் தவிடுபொடியானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீடு தொடர்பான அனைத்து வேலைகளும் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் 175 இடத்தில் உதயசூரியன் களம் காண உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திமுக உதயசூரியனில் 175 தொகுதிகளில் களம் காண இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க செலினா. தோழமை தொடர்வோம், களத்தில் வெல்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு மடல் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திற்கான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் தோழமை கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு, அதே போல திமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களுடனான நேர்காணல் நிறைவு செய்துவிட்டு அன்புடன் திருப்பலாம் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். 10 ஆண்டு கால படுமோசமான அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளை சரி செய்வதற்கு கடந்த 5 ஆண்டுகளை திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இந்திய அளவில் உயர்த்தி காட்டியிருப்பதாகவும், இந்த பெரும் முயற்சிக்கும் சாதனைகளுக்கும் துணை நின்ற அனைவருக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் பங்களிக்கும் மிக மிக முக்கியமானது என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்து உணர்ந்தே இந்த உரையும் திமுக ஆட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை ஜனநாயக பூர்வமாக நடத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் 175 இடங்களில் உதயசூரியன் சின்னம் என்பது போட்டியிட இருப்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதே போல தோழமை கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 7 இடங்களில் கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட இருப்பதையும் தெரிவித்திருக்கிறார். உடன்பிறப்புகள் தந்து உறுதியில் நமது நம்பிக்கை இருக்கிறது என்றும், தமிழ்நாட்டு மக்களிடம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பெரும் செல்வாக்கு இருக்கிறது என்றும், நம்பிக்கை செல்வாக்கும் வெற்றி விளைவிக்கக்கூடிய அடுத்த 4 வாரங்கள் அயராது உழைத்திட வேண்டும் என்றும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவில் கூட தங்கள் கட்சி சின்னத்தில் போட்டியிடும் தோழமை கட்சிகளுக்கு தொகுதி போக திமுக வேட்பாளர்கள் மற்றும் திமுக சின்னத்தில் போட்டியிடும் தோழமை வேட்பாளர்கள் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். உதயசூரியனும் நம் சின்னம்தான் எனவும், கை முரசு கதிர் அறிவால் சுத்தி நட்சத்திரம் பானை ஏணி உள்ளிட்ட அனைத்து சின்னங்களும் நமது சின்னம்தான் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் நம்முடைய தொகுதிகள் தான் எனவும், மதவாத அரசியலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய துரோகத்தையும் எதிர்த்து நின்று எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஆட்சியை தொடர்ந்திட வேண்டும். இந்தியாவின் ஜனநாயகத்தை காத்திட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கான வெற்றி களத்தில் தோழமை கட்சியுடன் இணைந்து நின்று விரைந்து பணியாற்றுவீர் எனவும், கவனம் சிறதாது இலக்கை செல்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அன்புடன் கட்சிகளுக்கு ஒரு மடல் ஒன்று எழுதியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.